அனைவருக்கும் வணக்கம். தமிழ் நிப்டி ஜோன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டிசிஎஸோட குவார்டர்லி ரிசல்ட் வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க இன்னைக்கு. ஸோ இந்த ரிசல்ட் பத்தின ஃபுல் டீடைல் ரிவ்யூ வந்துட்டு நம்ம ஒன் பை ஒன்னா நம்ம என்ன பண்ண போறோம், கோ த்ரூ பண்ண போறோம். ஸோ ஃபைனலாக டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்களா இல்லையன்றதை பார்க்க போறோம். ஸோ இதோட ரிசல்ட் வந்து பாசிட்டிவா, நெகட்டிவா, நியூட்ரலா இருக்குன்றதையும் நம்ம என்ன பண்ண போறோம், செக் பண்ண போறோம். ஸோ நான் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர் ஒரு தடவை செக் பண்ணிட்டு உங்கள் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்க்ளைமர் அப்ளிகபிள். நம்ம தமிழ் நிப்டி ஜோன் யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் தமிழ்லேயே ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக நீங்கள் லேர்ன் பண்ணி நீங்கள் நினைக்கிறீங்களோ நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் நிறைய ஃபினான்ஸ் ரிலேட்டடாக, ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக நம்ம நிறைய கண்டென்ட், ஐபிஓ ரிலேட்டடாக நம்ம வந்து கண்டென்ட் வந்து போட்டுக்கிட்டே இருக்கும். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. சேலஞ்ச் ஒன்று எடுத்திருக்கோம். கம்மிங் இண்டிபெண்டன்ஸ் டேக்குள்ள, அதாவது 15/8/2025 1000 சப்ஸ்கிரைபரை நம்ம ரீச் பண்றோம் அப்படின்ற ஒரு சேலஞ்ச் வந்து எடுத்திருக்கோம். பொறுத்திருந்து பார்ப்போம் நம்ம வின் பண்றோமா லூஸ் பண்றோமான்ட்டு. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. டாடா கன்சல்டன்சி சர்வீஸ் வந்துட்டு ஜூலை 10 Q1 FY 2016 வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ ப்ராஃபிட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெட் ப்ராஃபிட் வந்துட்டு 6% வந்துட்டு இயர் ஆன் இயரில் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ அமௌண்ட் பார்த்தீங்கன்னா, நெட் ப்ராஃபிட் 12,760 கோடிகள். ஓகேங்களா. ஸோ இயர் ஆன் இயர் என்ன, குவார்டர் ஆன் குவார்டர் அப்படின்னா என்ன அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இயர் ஆன் இயர் அப்படின்னா இது வந்து Q1 ரிசல்ட். ஓகே, இயர் ஆன் இயர்னா லாஸ்ட் Q1 2024 ஒன்று ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா, லாஸ்ட் இயரில் வந்துட்டு. ஸோ அந்த Q1க்கும் இந்த Q1க்கும் இவங்க என்ன பண்ணுவாங்க, கம்பேர் பண்ணுறாங்க. அதில் வந்துட்டு ப்ராஃபிட் வந்துட்டு 6% வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12,760 ரூபாய். ஸோ ஏர்னிங்ஸ் சர்பாஸ் ஸ்ட்ரீட் எக்ஸ்பெக்டேஷன். ஓகேங்களா. ஸோ எக்ஸ்பெக்டேஷன் வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, பீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் நியூஸ். ஸோ ப்ளூம்பர்ஜ் நடந்த ஒரு ஆர்டிக்கல் ரிப்போர்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் ஜூன் நெட் ப்ராஃபிட் க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.9% வந்து குறைஞ்சி 12,263 கோடி இதில் தான் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து டிசைட் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் ரிசல்ட் அவுட்கம் பார்த்தீங்கன்னா 12,760 கோடிகளாக வந்துட்டு ரிசல்ட் வந்து வந்திருக்கு. ஸோ இந்தியாவோட லார்ஜஸ்ட் கம்பெனி அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் வந்து க்ரோ ஆயிருக்கு. எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.3% வந்துட்டு ரெவன்யூ வந்து க்ரோ ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 63,437 கோடிகள் வந்துட்டு இந்த லாஸ்ட் குவார்டர், ஏப்ரல் டு ஜூன் குவார்டரில் வந்துட்டு இவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் ப்ளூபர்ஜ் நடத்த அந்த கன்சென்சஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 64,616 கோடிகள் வந்து வரும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு இது பண்ணியிருந்தாங்க. பட் வந்தது 63,437 கோடிகள். ஸ்லைட்லி வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. பட் அவங்களுடைய ஆப்ரேஷன் வந்து குவார்டர் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமே எல்லாருக்குமே வந்து என்னன்னா இம்பார்ட்டன்டான நியூஸ், டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஆல்ரெடி நம்ம ஒரு டிவிடெண்ட் ஒரு நியூஸ் நம்ம வந்து போட்டிருக்கோம். அதுலேயும் டிசிஎஸ் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்றதே நம்ம வந்து அனௌன்ஸ்மெண்ட் அந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம வந்து சொல்லியிருப்போம். ஸோ இந்த வீடியோவில் இந்த இதில் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 11 ரூபாய் பர் ஷேர் வந்துட்டு கொடுக்குறாங்க டிசிஎஸ் வந்துட்டு. ஸோ எப்போ எல்லாருக்குமே வந்து என்னன்னா கிரெடிட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த மாதம் ஆகஸ்ட் 4 எல்லா அக்கௌண்ட்டுக்கும் வந்துட்டு டேரெக்டாக உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட், உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் எது நீங்கள் லிங்க் பண்ணி வச்சிருக்கணும் அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் ஆகிடும். ஸோ 11 ரூபாய் ஷேர் வந்துட்டு அதாவது என்னன்னா ஃபேஸ் வேல்யூ 1 ரூபாய்க்கு ஒரு ஷேருக்கு இவங்க வந்து கொடுக்க போகிறாங்க. ஓகேங்களா. ஸோ யாரெல்லாம் வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கீங்க ஜஸ்ட் வந்து என்ன பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த டிவிடெண்ட் அமௌண்ட் வந்து என்ன சாட்டிஸ்ஃபைடாக இருந்தாலும் என்ன பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸோ எப்போ இது வந்து என்ன ரெக்கார்ட் டேட் வந்து எப்போ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மந்த் ஜூலை 16 ரெக்கார்ட் டேட் வந்து வச்சிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 days பேக் ஜூலை 14 அந்த ரேஞ்சில் வந்து யாரெல்லாம் நீங்கள் வந்து வாங்கி ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கீங்களோ, ஸோ அவங்களுக்கு எல்லாருமே இந்த டிவிடெண்ட் வந்து என்னன்னா எலிஜிபிளாக இருக்கும். ஜூலை 16 டேட்டுக்கு மேலே நீங்கள் யாரெல்லாம் வந்து வாங்குறீங்களோ அவங்களுக்கு வந்து எலிஜிபிள் கிடையாது. ஏன்னா அந்த எக்ஸ் டிவிடெண்ட் டேட் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த 11 ரூபாய் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. டிசிஎஸ் ஷேர் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட்டில் ஜூலை 10 வந்து என்னன்னா எப்படி வந்து என்ன க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ கெயின் வந்து 0.4% வந்துட்டுன்னா கெயின் இருக்கு. கிட்டத்தட்ட என்ன மார்க்கெட் முடிகிற டைமில் தான் வந்து என்னன்னா ரிசல்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ரிசல்ட்டோட இம்பாக்ட் நாளைக்கு ஜூலை 11 வந்துட்டு கண்டிப்பாக இருக்கும். ஸோ கடைசியாக வந்து க்ளோஸ் ஆன ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3,397 ரூபாய் 10 காசுகள். ஸோ ஆப்ரேட்டிங் மார்ஜின் வந்து எக்ஸ்பான்ஷன் வந்து என்னன்னா நல்லாவே உங்களுக்கு வந்து போயிருக்கு. ஸோ EBIT ஓகேங்களா. ஸோ இயர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டாக்ஸஸ் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஸ்கல் இயரில், அதாவது என்னன்னா அந்த Q1 வந்து பார்த்தீங்கன்னா 30 பேசிஸ் பாயிண்ட் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் குவார்டர் ஓகேங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா 24.2% இருந்தது, 24.5% வந்து என்ன பண்ணியிருக்கு, மூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஆப்ரேஷன் மார்ஜின் வந்துட்டு 30 பேசிஸ் பாயிண்ட் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ
கே கீர்த்திவாசன் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அண்ட் மேனேஜிங் டைரக்டர். ஓகேங்களா. ஸோ சிஇஓ அண்ட் எம்டி ஆன கே கீர்த்திவாசன் அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கண்டினியூஸாக இருந்தனா குளோபல் மேக்ரோ எக்கனாமிக் அண்ட் ஜியோ பொலிட்டிக்கல் அன்சர்டனிஸ். ஓகேங்களா. ஸோ இப்போ மிடில் ஈஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இஷ்யூஸ் போயிட்டு இருந்தது, வார் இந்த மாதிரி இந்த இஷ்யூஸ் போயிட்டு இருந்த மேக்ரோ எக்கனாமிக் இஷ்யூஸ் அந்த மாதிரி இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய டிமாண்ட் வந்து என்னன்னா கொஞ்சம் ரொம்பவே வந்து என்னன்னா கொஞ்சம் ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் வந்து என்னன்னா மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்றத வந்து என்ன பண்ணியிருக்காங்க சொல்லியிருக்காங்க. அதே டைம் பாசிட்டிவ் சைட்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய சர்வீசஸ் வந்து இவங்க நல்லாவே வந்துட்டு க்ரோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் குவார்டர்லையுமே வந்துட்டு இவங்க நிறைய டீல் எல்லாமே இவங்க என்ன பண்ணியிருக்காங்க சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. கம்பெனி டோட்டல் கான்ட்ராக்ட் வேல்யூ. ஓகேங்களா. ஸோ டோட்டல் கான்ட்ராக்ட் வேல்யூ வந்துட்டு லாஸ்ட் குவார்டரில் வந்து பார்த்தீங்கன்னா $9.4 பில்லியன் அளவுக்கு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க. அதுவே முந்தின குவார்டரில் வந்து பார்த்தீங்கன்னா $12.2 பில்லியன் அளவுக்கு இவங்க வந்து பண்ணியிருக்காங்க. இந்த குவார்டர் வந்து குறைஞ்சிருக்கு. பட் ஆனால் எஸ்டிமேஷன் பார்த்தீங்கன்னா $8 to 9 பில்லியன் தான் இருக்குன்னு சொன்னாங்க. பட் எஸ்டிமேஷனை பீட் பண்ணியிருக்கு. லாஸ்ட் குவார்டருக்கு வந்து என்னன்னா இவங்க வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஓவரால் எவ்வளோ லாஸ்ட் குவார்டரில் எத்தனை எம்ப்ளாயி வந்து இவங்க ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6071 எம்ப்ளாயிஸ் வந்துட்டு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க லாஸ்ட் குவார்டரில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் டிசிஎஸோட எம்ப்ளாயி ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6,13,069 ஆஸ் பர் June 30, 2025 படி இவ்வளோ பேர் வந்து என்னன்னா டிசிஎஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்ரிஷன் ரேட். ஓகேங்களா. ஆட்ரிஷன் ரேட் என்னன்னா கம்பெனியில் ஒரு 100 பேர் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, ஒரு 5 பேர் என்ன பண்ணுவாங்க போவாங்க, ஒரு 10 பேர் உள்ள வருவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஆட்ரிஷன் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் குவார்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 13.8% வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் டு ஜூன் குவார்டரில் வந்துட்டு இருக்காங்க. கம்பேர்டு வித் அதுக்கு முந்தின ப்ரீவியஸ் குவார்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 13.3% இருந்தவங்க இப்போ 13.8% வந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ லாஸ்ட் டிசம்பர் அதுக்கு முந்தின டிசம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா 13% இருக்காங்க. ஸோ அட்ரிஷன் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா டிசிஎஸ்லேருந்து அதிகமாக தான் போயிட்டு இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருக்குமே தெரியும் எல்லா டெக்னாலஜியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ நோக்கி தான் நகர்ந்துட்டு இருக்கு. ஸோ இவங்க 6 லட்சம் பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,14,000 பேர் பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ ஸ்கில்ஸ் ரிலேட்டடாக அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க ரொம்பவே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத என்ன பண்ணியிருக்காங்க இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கலெக்ட் பண்ண டிசிஎஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் அது எல்லாமே மணி கண்ட்ரோலில் தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் எடுத்திருக்கேன். அது ஒரு கம்பைன் வீடியோவாக நான் என்ன பண்ணியிருக்கேன் மேக் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த வீடியோ மூலமா நான் வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ரிசல்ட் உங்களுக்கு வந்து என்னன்னா பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கா நியூட்ரலாக இருக்கா அப்படின்றத என்ன பண்ணுங்க ஜஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் இன்னும் ஃபர்தராக நான் வந்துட்டு இன்னும் மற்ற அப்கமிங் குவார்டர் ரிசல்ட் எல்லாமே நான் என்ன பண்ணுறேன் ஒன் பை ஒன் உங்களுக்கு நான் என்ன பண்ணிடுறேன் ஷேர் பண்ணுறேன். ஸோ என்ன பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஸ்லைட்லி பாசிட்டிவாக தான் இந்த நியூஸ் வந்து பண்ணால் இருக்குது வந்துட்டு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி வந்து என்னன்னா இந்த ஷேர்ஸ் வந்து என்னன்னா மார்க்கெட்டில் வந்துட்டு இம்பாக்டாக இருக்குது அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும் பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி நண்பர்களே. ஸோ ஃபைனலாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் என்ன பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு ஃபைனலாக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி நண்பர்களே.